மார்க்கெட்டில் 7 HP அப்படின்னு சொல்கிற பவர் நிஜமாலுமே 7 HP தானா? உங்கள் பவர் எத்தனை HP? அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மோட்டார் ஜங்ஷன் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மார்க்கெட்டில் எப்படிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ்லீட் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் இருக்குங்க. ஒன்று ஹஸ்கவர்னாவுடைய 6.7 HP பவர் ரீடரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 HP அப்படிங்கிற பவர் ரீடரு. ஆனால் இது 7 HP தானே அப்படின்னா இதில் உங்களுக்கு பவர் ரீடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 kV அவுட்புட்டு. ஸோ 4 kV அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 1 kV அதாவது ஒரு HP = 746 வாட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது இதோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.4 HP தான் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 kV அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 6.7 HP வரும். ஸோ இதுலேருந்தே தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய பவர் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 HP. இவ்வளோ சின்ன பவர் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5.5 HP தான். ஆனால் இது 7 HP கிடையாது. 7 HPன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்கவர்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க மெட்டல் பாடியில். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே மெட்டல் தான். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோ இதோடைய டோட்டல் வெயிட்டு. ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அதாவது வயல் வந்து எப்படி இருந்தாலும் வண்டி வெயிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷேக்கிங் அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ அதனால் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மோடு இருக்குங்க. லோ ஹை அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 HP பவர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ லோ ஹை இருக்கும்போது நீங்கள் இனிஷியலாக லோ போட்டு வண்டி ஓட்டும் போது ஃபஸ்ட் டைம் நான் வயலை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டும் போது லோவில் போட்டு ஓட்டும் போது உங்களுக்கு வந்து வயல் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷேக்கிங் இருக்காது. அடுத்து ரெண்டாவது டைம் போடும்போது ஹையில் போட்டு ஓட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் ரோட்டரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் ரோட்டரியாகவும் யூஸ் பண்ணலாம், பேக் ரோட்டரியாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த பவர் ரேட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து அரசு வந்து மானியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ மானியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து 1,04,30 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40% 70% வரையும் அரசு மானியத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய டீடைல்ஸ், டெக்னிக்கல் டீடைல்ஸ் வேணும், இந்த வண்டியை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடியில் அந்த வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க.